நான் கூடயே இருப்பேன். இவன் தாங்க நம்ம அஜித். அப்ராட்ல போய் விஎஃப்எக்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணணும் தான் இவனோட ஆம்பிஷன். வண்டியில ஏறு. எனக்கு என்ன வயசாகுது? கல்யாணத்தை பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் 2 வாரத்துல சுப நிகழ்ச்சி நடக்கணும். அந்த பொண்ணை வேணாம் தான் சொல்ல போறேன். உங்க எக்ஸ்பெக்டேஷனை சொல்ல முடியுமா? நான் உண்மையானலாம் என் மேல மட்டும்தான் காமிக்கணும். 2 பேத்துல ஒருத்தவங்கள தான் காப்பாற்ற முடியும். நான் அப்ராட் போல சார். முதல்ல அம்மா கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி பேசு. ஏற்றா கைய. அவளுக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு தோணுதுரா. அது ஏதோ டயர்னால இருக்கும்டா. எனக்கு உடம்பு சரியில்லை, தூக்கம் வருது. ஹில்ஸ். எனக்கு பீரியட்ஸ். தூங்க விடுறீங்களா? தெரியல ப்ரோ. இல்ல இப்ப பாக்கலையே. இல்லப்பா தெரியாது. எனக்கு எங்க அப்பா தான் எல்லாம். அவருக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன். லவ் இஸ் a common thing nowadays. பையன் யாருன்னு சொல்லு, பேசி பார்க்கலாம். ஒண்ணு பார்த்து வராங்க. அந்த பையனுக்கு மட்டும் ஓகே சொல்லல, நீ என்ன உயிரோடயே பார்க்க முடியாது. தாலியும் நெத்தியில இருக்கிற பொட்டும் உடம்புல இருக்கவே அருவருப்பா இருக்கு. நீங்க உங்க லைஃபை யார் கூட ஷேர் பண்ண நினைச்சீங்களோ அது அப்படியே நடக்கும். பாசத்துக்குரிய பாரதராஜா பேசுகிறேன். அதாவது நம்ம தங்கநடி சேனலில் வர்ற எல்லா எபிசோட்ஸ்லையும் ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஹீரோயினை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். நம்ம ஹீரோக்கு இந்த ஹீரோயின் கூட ஒரு நல்ல காம்போ செட் ஆகிருக்கு. அவங்களோட லவ் போர்ஷன்ஸில் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம தங்கநடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மழை பெஞ்சா மண் வாசனை வரும். இனி வர்ற எபிசோடில் இந்த பொண்ணு தான் ஹீரோயினாக வரும். ஆல்ரெடி 2 நிமிஷம் ஆடு ஓட்டிட்டானுங்க. இதுக்கப்புறம் நான் பேசினா ஆடியன்ஸ் என்ன ஓட்டிடுவாங்க. நன்றி, வணக்கம். நீங்க கட்டின இந்த தாலியும் நெத்தியில இருக்கிற பொட்டும் உடம்புல இருக்கிறதுக்கே அருவருப்பா இருக்கு. ஹலோ, சொல்லுமா. என்னடா காலட்டின்னு வச்சிருக்க? உன் முகர கட்ட மாதிரி இருக்கு. என்ன காலட்டின்னு வச்சுனே மறந்துட்டேம்மா. ஏதோ அம்மா நானு கத்திக்கிட்டே இருக்கு. அது வைவு பாட்டுமா. உன்ன மாதிரி பாட்டிகளுக்கெல்லாம் புரியாது. பாட்டியா? ஐயோ, என் பேரன் எப்ப என்னைய பாட்டின்னு கூப்பிடுவான்னு ஆசையா இருக்கேன்டா. சரி, நான் கிளம்பிட்டேன். எங்க? உன்னை பார்க்கதான். எப்போ? ஆமாடா, நான் வாரேன். எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சிமா. அப்படியே அதிர்ச்சியாவே இரு, அம்மா வந்துட்டேன். சரிம்மா.
மகனே, அம்மே. என்னடா முகத்துல ஒரு திருட்டுத்தனம் தெரியுது? சரியில்லையே. என்னடா பொண்டாட்டி வந்தோன்னா அம்மா மறந்துட்டியா? என்னடா எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்னை பார்த்தேனே என்ன ரியாக்ஷன் தெரியல. எதையாச்சும் சொல்லி சமாளி. எங்கடா என் மருமகளை கூப்பிடு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிட்டா. அப்படியா? நேற்று நைட்டு கூட பேசினே, நல்லா தானே பேசினாரு. ஓ அப்படியா? காலையில் தான் போன் வந்துச்சு, அதான் அவசர அவசரமா போயிட்டா. அதே புறா நேற்று நைட் நல்லா பேசினவருக்கு நீங்க முடியாம வரும். என்னம்மா நீ அவங்க அப்பா சொன்ன நம்புற, நான் சொன்ன நம்ப மாட்டியா? அப்ப நான் போய் சொல்லனா? உனக்குன்னா அவங்க அப்பா இப்படியே தத்தேத்துக்கோ. என்ன விட்டு நான் போறேன் போ. இப்ப என்ன சொல்லிட்டே நீ இந்த கத்துறான்? கையில் பாலுடன் எதிரிகளுக்காக காத்திருக்கும் சாக்லேட் பாய் போல விஜயை காட்டியிருக்கும் இந்த ப்ரோமோ ரசிகர்களை குஷிப்படுத்தி உள்ளது. வெளியான சில மணி நேரங்களில் 50 லட்சம் பார்வையாளர்களை கடந்து வரவேற்பை பெற்றுள்ளது. அப்பாவா? ஓச்சோ. வாமா பிரீத்தி. அப்பா அப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? அப்பாவா? அப்பாக்கு முடியலன்னு தம்பி சொன்னானே. ஆமா ஆமா சொல்லு, ஆமா சொல்லு. ஆமா நல்லா இருக்காங்க. பரவாயில்லையா? சரி வா உள்ள வா. அப்பாடா. என்னடா மசமசன்னு இருக்கிட்டு இருக்க? நானும் என் மருமகளும் தனியா பேசணும், நீ உள்ள போ. சரி சரி நீ போங்க. ஆமா. ஏமா உனக்கு என் பையனுக்கு எந்த பிரச்சனையாமா? அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி. எனக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்ன்னு? அவன் பின்னாடி அழுகிறான். உன் நெத்தியில பொட்டு இல்லை, கழுத்துல தாலி இல்லை. இதை வச்சே நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? சொல்லு. ஃப்ரிட்ஜை பார்த்தியா நீ? ஃபுல்லாக பீர் பாட்டில். எனக்கு இவனுக்கும் அவங்க அப்பா குடிச்சாவே பிடிக்காது. ஆனால் இவன் தான் அப்பா பாவம் எப்பயாச்சும் தானே குடிக்கிறான்னு சொல்லிட்டு குடிக்க வச்சிருவான். என் பையன் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டான். என்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் இப்போ அவன் என்கிட்டே போய் சொல்கிறானா, அது உன்னால தான். என் பையனுக்கு மெச்சூரிட்டியே இல்லை, அவன் குழந்த மாதிரி இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ அவன் புருஷன் முன்னாடிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சானோ, அப்போவே அவன் அதெல்லாம் உடைச்சிட்டான். நானும் அவனுக்கு ரொம்ப உயிர். சின்ன வயசுலேருந்தே என்னை கட்டி பிடிச்சி தான் தூங்குவான். அவங்க அப்பா என்கிட்ட வந்தா கூட அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஐயோ அம்மா அம்மா சோ குட்டி அஜித் ரெடி பண்ணலானா விட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ
ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லை, உன் கூட தான் இருக்கான். அப்போ நீ தான் அவனை புரிஞ்சுக்கணும். நீ தான் அவன் உலகம், அவன் தான் உன் உலகம். அந்த உலகத்தில் நாங்கள் யாரும் இல்லை, யாரும் இருக்க முடியாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க ஆண்டி. காஃபி நல்லா இருந்துச்சு. ஹே, என்னடி இவ்வளோ அவசரமா கால் பண்ணி வர சொல்லியிருக்க? நான் சூசைட் அட்டன் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஹே, அவர் தான் என்னை காப்பாற்றினாரு. என் லவ் பற்றி ஃபுல்லாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நீ உங்கள் லைஃப்பை யார் கூட ஷேர் பண்ண நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கும். அவர் சொன்ன மாதிரியே எல்லா விஷயமும் நடந்துச்சு. எனக்கான மொத்த சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஷ்ணு ஃபோன், விஷ்ணு விஷ்ணு ஃபோனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அவன் எவ்வளோ பெரிய பிளே பாய். அப்புறம் அவன்கிட்ட சொல்லாம கொடைக்கானல இருந்து இங்க கிளம்பி வந்துட்டேன். ஏய், என்ன சொல்ற? நிஜமாவே அவர் உன் எக்ஸோட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாரா? ஆமாண்டி, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. சீரியஸ்லி? இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். அவளுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ தன் கூட வாழட்டும்னு செல்ஃபிஷா யோசிக்கிற பசங்க மத்தியில இப்படி ஒருத்தர் இருக்குன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லவர் தாண்டி அவரு. நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்படி ஒருத்தரை விட்டுட்டு உனக்கு எக்ஸ் வேணுமா? உனக்கு வேணானா சொல்லு, நான் வேணும் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கொன்றுவேன். இந்த ஜென்மத்துல அவர் தான் என் புருஷன், நான் தான் அவர் கொண்டாட்டி. அது சரி. ஏய் மச்சான், ஒரு யாராவது டார்ச்சர் சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. உன்னைய என்ன மயமெல்லாம் பண்றான்? ஆனா என் பொண்டாட்டி என்ன
டார்ச்சல் சேவ் பண்ணிருக்கா மச்சான். ஏங்க ஆ? என் ஃபோன் காணோம், கொஞ்சம் கால் பண்ண முடியுமா? சரி, ஓகே. உன் பொண்டாட்டையாவது உன்னை டார்ச்சர்னு சேவ் பண்ணிக்கிறான். இவன் கேர்ள் ஃப்ரெண்டு இவன் நம்பர் சேவ் கூட பண்ணதில்ல. மாப்பிள்ளை தான் 60 ரூபாய்க்கு சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். 60 ரூபா இல்ல 70 ரூபா. ஏண்டா டார்ச்சல் சேவ் பண்ற அளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன்? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது கிடைக்கணும்னு ஆசை தானடா பட்டேன். ஆசைப்பட்ட ஒரு குத்தமாடா. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு என் மேல இவ்வளோண்டு இவ்வளோண்டு அளவு கூட பாசமே இல்லைல்லடா. இல்ல இல்ல இல்லவே இல்லை. நானடா பொண்ணு பார்க்க கூட்டு போக சொன்னேன். நானா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா அம்மா தான்டா. அவங்கள வீட்டுக்கு மட்டும் வேணாம் மச்சான். அவன் டார்ச்சல் சொல்லுவான் மச்சான். மச்சான் இப்படி மட்டும் யாருக்குமே நடக்க கூடாதுடா. வீட்டுக்கு கிளம்பு. இது கொஞ்சம் நோட்டு குடிச்சு பாலிமர் செய்திகளுக்காக வருவதாக விஜய் ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். என்ன சிரிச்சுட்டே கதை தொடங்கிறான். வீடு மாதிரி கரெக்டாக தான் லைஃப்பில் முக்கியமான டெசிஷனை நாமளே முடிவு பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் அந்த டெசிஷன் தப்பாக கூட போய் முடியலாம். டோன்ட் வரி, எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. நானும் மிஸ் பண்ண மாட்டேன்.